Hello everyone, very good evening. Last class, we saw the first section of the 3 questions chapter, supplementary reading. Today we'll continue with section 2. One person has come into this hermit and we are going to see whether this king is going to get an answer for these 3 questions, is going to get answers for these 3 questions. The king turned round and saw a bearded man come round running out of the wood. இந்த ராஜா வந்து திடீர்னு பெரிய அளவுல தாடி வச்சுக்கிட்ட ஒரு நபர் இந்த காட்டுக்குள்ள ஓடி வரத பாக்குறாரு. The man held his hands pressed against his stomach and blood was flowing from under them. அந்த மனிதர் வந்து என்ன பண்ணாருன்னா, ஒருத்தர் ஓடி வர்றாரு இல்லையா, அவர் கைகளை வந்து இறுக்கமா வச்சுன்னு தன் வயத்தை சுத்தி இறுக்கமா அணைச்சுட்டு இருக்காரு. பார்த்தா அதுக்கு வயிற்றுக்கடியில இருந்து ஏதோ ரத்தம் நிறைய கொட்டுற மாதிரி தெரியுது. When he reached the king, he fell fainting on the ground, moaning feebly. ஒரு அழுகையோட வழியில அழறது, அதுதான் மோனிங். ராஜா கிட்ட நெருங்கினதுக்கு அப்புறம் அப்படியே மயக்கம் போட்டு விடுறார். ஒரு வலியோட ஒரு துடிப்போட அப்படியே மயக்கத்தோட கீழே விடுறார். The king and the hermit unfastened the man's clothing. அவருடைய சட்டைகள்லாம் வந்து அவருக்கு விடுறாங்க. என்ன பிரச்சனை என்னன்னு பாக்குறதுக்காக. Unfasten, untie or to remove. There was a large wound in his stomach. திறந்து பார்த்தா அவர் சட்டையை எடுத்து பார்த்தா ஏதோ பெரிய காயம் அவர் வயத்துல இருக்கா போல தெரிஞ்சது. The king washed it as best he could and bandaged it with his handkerchief and with a towel the hermit had. இந்த ராஜா என்ன பண்றாருன்னா, அவரால் எந்த அளவுக்கு முடியுமோ கிளம்பி கிளீன் பண்றாரு அந்த இடத்துல, காயப்பட்ட இடத்த. அந்த இடத்துல வந்து பேண்டேஜ் போடுற, கர்ச்சிஃபால வச்சு மூடுறார். அதுக்கப்புறம் ஒரு டவல், இந்த ஹெர்மிட், இந்த சன்னியாசிட்ட இருந்த அந்த ஒரு டவலால வச்சு அதை சுத்தம் செஞ்சு அதை கவர் பேண்டேஜ் பண்றேன். பட் த பிளட் வுட் நாட் ஸ்டாப் ஃப்ளோயிங். ஆனா ரத்தம் கொட்டுறது வந்து நிக்கவே இல்லை. அண்ட் த கிங் அகெயின் அண்ட் அகெயின் ரிமூவ் த பேண்டேஜ், soaked with warm blood and washed and rebandaged the wound. 1 minute. The king washed it as best he could and bandaged it with his handkerchief and with a towel the hermit had. But the blood would not stop flowing, and the king again and again removed the bandage soaked with the warm blood and washed and rebandaged the wound. அவர் என்னதான் சுத்தம் செஞ்சாலும், டவலால மூடினாலும், கர்ச்சிஃபால தொடச்சு வச்சாலுமே மறுபடியும் அந்த இடத்துல இருந்து, அந்த வயத்துல காயப்பட்ட இடத்துல இருந்து மறுபடியும் ரத்தம் வந்துட்டே தான் இருந்தது. அவர் மறுபடியும் அதை எடுத்து துணியை ரீவாஷ் பண்ணி அந்த இடத்த ரீபேண்டேஜ் பண்றாரு அந்த காயத்தை. When at the last the blood ceased flowing, the man revived and asked for something to drink. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ரத்தம் கொட்டுறது நின்னதுக்கு அப்புறம் அந்த மனுஷனுக்கு வந்து ஒரு புத்துயிர் கிடைக்குது. ஏதாவது குடிக்கிறதுக்கு எனக்கு கொடுங்களேன் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அதாவது இந்த காயப்பட்ட நபர், வயசுல காயப்பட்டு வந்திருக்காரு இல்லையா ராஜாவை பார்க்க, அவர் வந்து கேட்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு ஏதாவது கொடுங்களேன், தண்ணி எனக்கு ஏதாவது குடிக்கிறதுக்கு கொடுங்களேன் அப்படின்னு. The king brought fresh water and gave it to him. தண்ணி வந்து கொடுக்குறாரு ராஜா இவர்கிட்ட. Meanwhile, the sun had set and it had become cool. So the king, with the hermit's help, carried the wounded man into the hut and laid him on the bed. சாயந்தரம் சூரியன் மறையிற நேரம் வந்துருது, கொஞ்சம் கூலாவும் ஆயிடுச்சு அட்மாஸ்பியர். இவர் என்ன பண்றாருன்னா, இந்த ஹர்மிட், இந்த சன்னியாசினுடைய உதவியோட அவர் தங்கியிருந்த அந்த காட்டேஜ்ல, அந்த ஹட்ல வந்து இவரை கூட்டின் வந்து பெட் மேல படுக்க வைக்கிறார். Lying on the bed, the man closed his eyes and was quiet. But the king was so tired from his walk and from the work he had done that he crouched down on the threshold and also fell asleep so soundly that he slept all through the short summer night. இந்த மனிதரை வந்து, அதாவது இந்த காயப்பட்ட நபரை வந்து மொல்லமா கூட்டு வந்து இந்த சன்னியாசினுடைய வீட்டுல பெட்ல படுக்க வைக்கிறார். அவர் வந்து கண்ணை மூடிட்டு படுத்துட்டு இருக்கார், அமைதியா இருக்கு. அதே சமயத்துல இந்த ராஜாக்கு என்ன ஆகுதுன்னா, இத்தனை வேலை செஞ்சு இவ்வளவு ஓடி ஆடி வேலை செஞ்சதுல அவருக்கு ரொம்ப அசந்து போயிடுறது. அவர் வயத்தை இப்படி இறுக்கமா குடிச்சுன்னு அப்படியே சுருண்டு கீழே படுத்துன்ற.
படுத்த உடனே தூக்கம் வந்துருது. அந்த இரவு முழுக்க நல்லா தூங்குற இந்த ராஜா இந்த உடம்ப குறுக்கிண்டு உட்காருது. That is called as crouched. When he awoke in the morning, அதாவது எழுந்ததுக்கு அப்புறம் கார்த்தால எழுந்ததுக்கு அப்புறம் it was long before he could remember where he was, who was this strange bearded man lying on the bed and gazing intently at him with shining eyes. கார்த்தால எழுந்ததுக்கு அப்புறம் அவருக்கு ஞாபகம் இல்ல பெருசா நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு. அந்த யார் தாடி வச்ச நபருங்கிறதும் இந்த பெட்ல படுத்துட்டு இருக்காருங்கிறது தெரியல. அவர் அப்படியே உத்து பார்த்துட்டே இருக்க கண் வந்து பல பலன்கள தோற்றத்தோட அவர் வந்து இந்த தாடி வச்ச நபரை வந்து பார்த்துட்டே இருக்க. Gaze to stare at someone. Forgive me, said the bearded man in a weak voice when he saw that the king was awake and was looking at him. என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு அந்த மனிதர் பெட்ல படுத்து வந்து ஒரு தாழ்ந்த குரலோட இவரை பார்த்து சொல்ற இந்த ராஜாவை பார்த்து காத்தால எழுந்ததுக்கு அப்புறம் ஐ do not know you and have nothing to forgive you for, said the king. எனக்கு இங்க யாருனே தெரியாது, உங்களை நான் என்னத்துக்கு மன்னிக்கணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு ராஜா சொல்றாரு. You do not know me, but I know you. உங்களுக்கு என்ன தெரியாதா, ஆனா எனக்கு உங்களை தெரியுமே. I am that enemy of yours who swore to revenge. I'm sorry. I am that enemy of yours who swore to revenge himself on you because you executed his brother and seized his property. நான் தான் உங்களுடைய எதிரி, உங்களுக்கு மேல பகை புரிஞ்சிருந்தேன். நீங்க உங்களுடைய பிரதருடைய ப்ராப்பர்ட்டி வந்து சீஸ் பண்ணதுனால. I knew you had gone alone to see the hermit and I resolved to kill you on your way back. நீங்க ராஜாங்கிறது எனக்கு தெரியும். நீங்க இந்த சன்னியாசிய பாக்குறதுக்காக போனீங்கன்னு தெரியும். நீங்க வர வழியில உங்களை கொல்லணும்னு தான் நான் நினைச்சிருந்தேன். நீங்க திருப்பி வரத உங்களை கொல்லணுங்கிற எண்ணத்துலதான் நான் இருந்தேன். பட் த டே பாஸ்ட் அண்ட் யூ டிட் நாட் ரிட்டர்ன். நாள் கடந்து போச்சு, ஆனா நீங்க மறுபடியும் திரும்பி வரவே இல்லை. இந்த ஹர்மிட்டோடைய வீட்டுல இருந்து திருப்பி வரவே இல்லை. So I came out from my ambush to find you. அதனால நான் இருக்கிற இடத்துல இருந்து நான் வெளியில வந்து உங்களை தேடுறதுக்காக வந்தேன். And came upon your bodyguard and they recognized me and wounded me. உங்க கூட இருந்த பாடிகார்ட் அவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்கதான் என்ன காயமும் படுத்தினாங்க. I escaped from them but should have bled to death had you not dressed my wound. நான் எப்படியோ தப்பிச்சிட்டேன். எப்படி தப்பிச்சேன்? நான் வந்து இறந்து போயிருப்பேன். எனக்கு வந்த ரத்தத்துக்கு, எனக்கு சிந்தின ரத்தத்துக்கு, அடிப்பட்ட இதுக்கு நான் இறந்தே போயிருப்பேன். ஆனா நீங்க எப்படியோ என்ன காப்பாத்திட்டீங்க. நீங்க மட்டும் என்ன இந்த காயத்துக்கு வந்து ட்ரெஸ் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா நான் இறந்தே போயிருந்திருப்பேன். நீங்க மட்டும் என்ன கவனிக்காம இருந்தீங்க, உதவி செய்யாம இருந்திருந்தீங்கன்னா நான் இறந்தே போயிருந்திருப்பேன். ஐ விஷ் டு கில் யூ அண்ட் யூ ஹாவ் சேவ் மை லைஃப். நான் வந்து உங்களை கொல்லணும்னு நினைச்சேன், ஆனா நீங்க வந்து என்னுடைய உயிரை காப்பாத்திட்டீங்க. Now if I live and if you wish it, I will serve you as your most faithful slave and will bid my sons to do the same. நீங்க விருப்பப்பட்டா, நீங்க ஆசைப்பட்டாலும் சரி, நான் வந்து உங்களுக்கு அடிமையா, அதுவும் ஒரு நேர்மை உள்ள ஒரு அடிமையா நான் உங்களுக்காக நான் பணிபுரிவேன். என்னுடைய பசங்களையும் அதையே செய்யவும் செய்வேன். பசங்களையும் அடிமையா உங்களுக்காக இருக்க சொல்லுவேன் அப்படின்னு இவர் சொல்றாரு. என்னை எப்படியாவது மன்னிச்சிடுங்க. Forgive me. The king was very glad to have made peace with his enemies so easily and to have gained him for a friend, and he not only forgave him but said he would send his servants and his own physician to attend him and promised to restore his property. இந்த ராஜாவுக்கு வந்து தன்னுடைய எதிரிகிட்ட வந்து இவ்வளவு ஒரு நட்பு வளர்க்க முடிஞ்சது அப்படிங்கிறது, இவ்வளவு சுலபமா ஒரு அமைதியும் ஒரு நட்பு காக்க முடிஞ்சது அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயமா இருந்தது இந்த ராஜாக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு நண்பரை வந்து கூட நான் வந்து சம்பாதிச்சிருக்கேன். அவர் வந்து இவரை மன்னிக்க மட்டும் இல்லாம தன்னுடைய சேவகர்களுக்கு வந்து ஆணையிடுறார். என்னன்னு வந்து what is he saying to his servants? That a physician would attend him. ஒரு டாக்டர் வந்து இந்த மனிதரை வந்து பார்த்து அவருக்கு உடம்பு சரியாக்குவாரு. அது மட்டும் இல்லாம இவருடைய சொத்து இவருக்கு வந்து மறுபடியும்
கொடுக்குமாறு இவர் வந்து ஒரு ப்ராமிஸ் பண்றார். Having taken leave of the wounded man, the king went out in the porch and looked around for the hermit. இவர்கிட்ட விடை பெற்றதுக்கு அப்புறம் இந்த ராஜா வந்து சுத்தி முத்தி தேடி பாக்குறாரு இந்த சன்னியாசிய. எங்க போனாலும் தெரியலையே, வெளியில வந்து தேடி பாக்குறாரு. Before going away, he wished once more to beg an answer to that questions he had put. கிளம்புறதுக்கு முன்னாடி பதில் எப்படியாவது கிடைக்குமா அப்படின்னு கெஞ்சி வேணா பாக்கலாமே, இந்த வாட்டி நம்ம கெஞ்சி கேட்டு பார்ப்போம் அந்த சன்னியாசிய அப்படின்னு கூட எண்ணம் தோன்றுது இந்த ராஜர். The hermit was outside on his knees, sowing seeds in the beds that had been dug the day before. அந்த சன்னியாசி வந்து என்ன பண்றாரு, இந்த ஹெர்மிட் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் தன்னுடைய முட்டியில நின்று இந்த விதைகள்லாம் வந்து நிலத்துல சோ பண்ணிட்டு இருக்கார். வேர் he had dug the day before. எந்த இடத்துல வந்து தோண்டிந்தாரோ முத நாள், இந்த ராஜாவுடைய உதவி கூட கேட்டார் இல்லையா, அந்த இடத்துல வந்து இந்த விதைகள்லாம் வந்து நட்டுன்னு இருக்கு. The king approached him and said, for the last time, I pray you to answer my questions, wise man. நான் கடைசியா உங்களை ஒரு வாட்டி கேட்டுக்கிறேன், நீங்க எப்படியாவது நான் கேட்ட கேள்விகளுக்கு பதில் மட்டும் சொல்லுங்களேன். You have already been answered. உங்களுக்கு ஏற்கனவே வந்து பதில் கிடைச்சிடுது, said the hermit, still crouching on his thin legs and looking at the king who stood before him. உங்களுக்கு ஏற்கனவே உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் ஏற்கனவே கிடைச்சிருது. அவர் இதை சொல்லிட்டு தன்னுடைய கால்களை மண்டிட்டுன்னு அந்த ராஜாவை பார்த்து சொல்றார். இவருக்கு முன்னாடி நின்று இருக்க அந்த ராஜாவை பார்த்து சொல்றார், உங்க கேள்விகளுக்கு எல்லாம் பதில் ஏற்கனவே கிடைச்சிருது. How answered? What do you mean? asked the king. பதில் கிடைச்சிருதா, என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்னு ராஜா கேக்குறாரு. Do you not see? replied the hermit. நீ பாக்கலையா, கவனிக்கலையா? If you had not pitied my weakness yesterday and had not dug these beds for me, but had gone your way, that man would have attacked you and you would have repented of not stayed with me. நீங்க மட்டும் எனக்கு பரிதாபப்படாம இந்த இடத்த தோண்டி கொடுக்காம இருந்தீங்கன்னா உங்க வழிய பார்த்துன்னு போயிருந்திருப்பீங்க. அந்த நபர் யார் வந்து உங்களை கொல்லணும்னு நினைச்சாரோ அவர் வந்து உங்களை அட்டாக் பண்ணிருப்பார், தாக்கி இருப்பார். அது மட்டும் இல்லாம அந்த நேரத்தை வந்து நீங்க வருத்தப்பட்டு இருப்பீங்க, ஐயோ நம்ம வந்து தவறான நேரத்துல இப்படி கிளம்பி வந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வந்திருக்கும். So the most important time was when you were digging the beds. So முக்கியமான நேரம், it was the most important time, the time when you were digging the beds and I was most important man. அந்த நேரத்துல நான் தான் வந்து ரொம்ப முக்கியமான மனிதர். ஏன்னா நீங்க என்ன சந்திக்கல, எனக்கு உதவி செய்யணுங்கிறது உங்களுக்கு என்ன பார்த்து தோணலைன்னா நீங்க மட்டும் கிளம்பி போயிருந்திருப்பீங்க. அந்த நபர் வந்து உங்களை கொன்னு இருக்கலாம், இல்லாட்டி உங்களை வந்து காயப்படுத்திருக்கலாம், உங்களை அடிச்சிருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணியிருந்திருக்கலாம். நீங்க என்ன சந்தித்த சூழ்நிலையும் சரி, நீங்க எனக்கு உதவி செய்யணுங்கிற ஒரு எண்ணத்தினால நீங்க இந்த இடத்துலயே இருந்துட்டீங்க. அதனால so most important time was when you were digging the beds and I was the most important man. இதுல இருந்து என்ன தெரியுது, நான் தான் வந்து ரொம்ப முக்கியமான நபர் அந்த சூழ்நிலையில. And to do the most important and to do me good was your most important business. எனக்கு நல்லது செய்யணுங்கிறதுதான் உங்களுடைய முக்கியமான வேலையா இருந்தது அந்த நேரத்துல. Afterwards, when that man ran towards the most important time was when you were attending to him, and if you had not bound up important man and what you did for him was the most important business. நீங்க அவருக்கு என்ன வேலை செஞ்சீங்களோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான தொழில் அந்த இடத்துல. சோ அந்த சூழ்நிலையில அவர் தான் வந்து ரொம்ப முக்கியமான நபர். அவரை வந்து குணமாக்கணும், அவரை சரி செய்யணுங்கிறதா உங்களுடைய எண்ணமா இருந்திருக்கு. சோ அதுதான் முக்கியமான வேலையாவும் இருந்திருக்கு உங்களுக்கு. Remember then, there is only one time that is important now. ரொம்ப முக்கியமான நேரம்ங்கிறது என்ன அப்படின்னா இப்பொழுது, அதாவது present is most important. எப்போதுமே we always hear this, right? நம்ம ஆசிரியர்கள்ல இருந்தா இருக்கட்டும், நம்மளுடைய அம்மா அப்பாவையா இருக்கட்டும், கடந்த காலம் நடந்து முடிஞ்சதை பத்தி பேசாத, இப்ப என்ன பண்ணணும் அதை மட்டும் நீ யோசனை பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. So here also this hermit is saying the same thing to the king. Think about the present.
இப்ப என்ன நடக்குதோ அதை மட்டும் நீ சிந்தனை பண்ணு. The most important time that is important is now. It is the most important time because it is the only time when we have any power. அதுதான் வந்து முக்கியமான நேரம். ஏன் அப்படின்னா அந்த நேரத்துலதான் நம்மளுடைய பலம் இருக்கும் நம்ம கிட்ட. ஏன்னா நம்ம நடந்து முடிஞ்ச விஷயத்த பத்தியோ இல்லாட்டி நடக்க போறது விஷயத்த பத்தி நம்மளால ஒரு பவர்னா என்ன, நம்மளால எந்த ஒரு செயலையும் செயல் பண்ண முடியாது இல்லையா. நம்மளால சிந்தனை பண்ண முடியும், அவ்வளவுதான். யோஜனை பண்ணி பார்க்க முடியும். ஐயோ இப்படி நடந்துருதே அப்படிங்கிற ஒரு சிந்தனை வரும். இல்லாட்டி இப்படி நம்ம பண்ணலாமா அப்படிங்கிற சிந்தனை வரும். ஆக்ஷன்ல இது கொண்டு வர முடியும். only if at all you are working in your present, then only you'll be able to execute your actions. So it is important. What is important now? That is what this hermit is saying. Remember, then there is only one time that is important now. It is the most important time because it is the only time when we have any power. The most necessary person is the one with whom you are. ரொம்ப முக்கியமான நபர் யாரு அப்படின்னா நீ யார் கூட இருக்கியோ. For no man knows whether he will ever have dealings with anyone else. ஏன்னா வேற யார் கூடயாச்சும் ஏதாச்சும் டீலிங் இருக்காங்கிறது நமக்கு தெரியாது. And the most important affair is to do that person good, because for that purpose alone was man sent into his life. முக்கியமான வேலை என்ன அப்படின்னா அந்த நபருக்கு நம்ம நன்மை செய்யறது. ஏன்னா அவர் என்ன காரணத்துக்காக நமக்கு அனுப்பி விட்டுருக்காருங்கிறது நமக்கு தெரியாது. Because for what purpose alone was man sent into this life. There is some reason why a person is sent into our life. So the most, because for that purpose alone was man sent into this life. So this is how this story comes to an end. So Leo Tolstoy has written this story. The 3 questions. Any doubts regarding the story, section 1 and 2, to anyone? Okay. For a few minutes recording pause பண்ணிக்கலாம். So we have completed this supplementary reading in today's class with 3 questions. So any doubts to anyone regarding the story, the supplementary reading? Today we have seen the second section, section 2. In next class, we shall discuss the answers for the questions that is asked in section 1 and section 2 as well. Then the coming classes will be on MCQ questions, exam-based questions, previous years, what are all questions they have asked pertaining to first term. We will answer those kind of questions in upcoming classes. Fine. எக்ஸாமுக்கு சம்பந்தமான கேள்விகள் எப்படி எல்லாம் முன்னாடி நடந்த பரீட்சைகள்ல கேள்வி கேட்டிருக்காங்க, எம்சிக்யூஸ் இதெல்லாம் வந்து வர கிளாஸ்கள்ல பார்க்க போறோம். ஸோ இன்னி கிளாஸை நான் இதோட நிப்பாட்டிக்கிறேன். நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழ்.